ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நாட்கள். இந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போவோம். எல்லாருமே அவசரமாக ஓடக்கூடிய பெண்கள் தான் இப்போல்லாம் இருக்கிறவங்க. ஸோ ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த வீக்கெண்டில் தான் அவங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதும் குழந்தைகளை பார்த்துக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. ஸோ இந்த சம்மரில் நம்ம குழந்தைங்கள எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இந்த விலாக் வந்து நான் வந்து எடுத்தது. இந்த விலாக் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா இது வந்து சாட்டர்டே சண்டேயில் எடுத்த விலாக் தான். காலையில் பசங்க வந்து கராத்தே கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பூரியும் மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பரோட்டா வாங்கியிருந்தோம் நைட்டு. ஸோ அதனால் அந்த பரோட்டா மீதி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு எங்கள் பெரிய பையன் சொல்லிட்டாங்க. ஸோ வேண்டான்னு சொன்னேன், இருந்தாலும் கேட்கவே இல்லை. ஸோ நான் அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அதுதான் சாப்பிட்றவங்கள நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சொல்லி தான் வந்து சரி கேட்காம சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பூரியும் மசாலாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறனால பிள்ளைங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு அவங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பொதுவாக வந்து நம்ம வந்து மற்ற நாட்கள்லாம் எல்லா பெண்களும் வந்து வேலைக்கு போகிற நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு ஆயில் பாத் எடுக்கிறது அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சாட்டர்டே சண்டேயாவது நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்பு அந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது வந்து நம்ம என்ன தான் ட்ரிங்க்ஸ் எடுத்தால் கூட, நம்ம என்ன தான் குளிர்ச்சியான பொருட்கள் நம்ம எடுத்தால் கூட, நம்ம டெய்லி தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு. ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையவே செய்யாது. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க வேலைகள் பார்த்துட்டு ஏதோ அவசரமாக தான் கிளம்பி போகிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க விளையாட்டு. இதுக்குன்னு நம்ம வந்து அந்தளவுக்கு டைம் ஒதுக்குறல. ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய சம்மர்லையாவது கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது பெண்கள் ஆண்கள் 2 பேருமே நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்மை போடுறது எல்லாமே சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அது வந்து ஓவர் பாடி ஹீட்டில் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து குளிர்ச்சியான பொருட்களை எடுக்கிறோம் அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்குன்னே கோல்டு வாட்டரோ நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அந்தந்த சீசனுக்குன்னு கரெக்டாக வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சம்மர்னால் வாட்டர் மெலான், அதுக்கப்புறமா வந்து கிர்னி பழம், ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம பாடியில் வந்து வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவோம். டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணி குளித்து தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊர் சைடில் இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நல்லா ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹேருக்கும் அப்போ தான் ரொம்ப நல்லது அப்படிங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து ஹாட் வாட்டரில் அதிகமாக நம்ம வந்து கண்டிப்பாக குளிக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கேடு. எந்த அளவுக்கு நம்ம குளிர்ச்சியாட்டு நம்ம வந்து நார்மல் வாட்டரில் குளிக்கிறோமோ அது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வந்து ரெய்னி டைமில் வந்து குளிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து ஹாட் வாட்டரில் சில பேர் நான் அதில் தான் குளிப்பேன் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நாங்களும் ஹேருக்கெலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து லஞ்சு செய்யறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க பசங்க. அதனால் வந்து பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கல்லை சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம், அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் போடுவோமோ அதில் வந்து பாதி வந்து பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன
வெங்காயம் போடுறது அவ்வளோ நல்லது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரலில் தட்டிட்டு நம்ம நார்மலாக பிரியாணி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்த விட இன்னுமே எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் பேக் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து நான் என்ன ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தால் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தான் போட்டு நான் வந்து ஹேருக்கு வந்து ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ஹேர் மாஸ்க்கு நான் போட்டுட்டு பிரியாணியும் தம் போடுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் 65யும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மசாலா எல்லாமே கோட் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஹேர் மாஸ்க்கும் போட்டுட்டு அதனால் இங்கேயே நான் வந்து சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து சைட் பை சைடு அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த சம்மரில் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது. சில பேர் வந்து தண்ணி பாட்டில் இப்போ வந்து நான் வேலைக்கெலாம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருத்தப்பட்டுட்டு தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. நமக்கு தேவையானதை நம்ம தான் செய்யணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ டைமில் வந்து இவ்வளோ தண்ணி நான் குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து இந்த சம்மருக்கு அவ்வளோ நல்லது. அப்படியே பசங்களையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து பழைய சாதம் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நம்ம வந்து இப்போ வீக் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்து நம்ம வந்து பழைய சாதம் எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது. நம்ம வந்து தோசை இட்லி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா பழைய சாதம் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறமா வந்து இளநீர் சாப்பிடுங்க. ரொம்ப இளநீர் சாப்பிடுங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இளநீர் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கெல்லாம் வந்து ரேட் அதிகம்தான். இருந்தாலும் வீக்லி ஒன்ஸாவது இளநீர் சாப்பிட்றது ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்கன்னா பேக்கெட் ஜூஸ் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா உண்மையாகவே இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா காலையில் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு போக மீதி பொட்டேட்டோ இருந்துச்சு. ஸோ அதனால் பொட்டேட்டோ பால்ஸ் தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருந்துச்சு. அதனால் ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் பாருங்கள். எப்போ நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே கிளம்புனாலும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு போகிறது அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் வந்திருந்தோம். இந்த டைம் வந்து ஃப்ரெண்ட் வாசலோடு வரல, நாங்கள் பேக் சைடு தான் வந்திருந்தோம். ஸோ எனக்கு அந்த சைடு வழி இருக்குன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் வந்திருந்தோம். பசங்களும் ஃபஸ்ட்டு வரலன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னாங்க. சரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருந்தேன். ஸோ வந்துட்டு ஒரு கொஞ்சமாக திங்ஸ் வாங்கிட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டோம். வந்து பர்ச்சேசிங் முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.